அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இடிசி என்றால் என்ன, இடிசி வாக்காளர் வாக்களிக்கும் முறை, இடிசி வாக்காளர் வாக்களிக்கும் பொழுது போலிங் ஆஃபீஸர் 1 என்ன செய்ய வேண்டும், போலிங் ஆஃபீஸர் 2 என்ன செய்ய வேண்டும், பிஓ என்ன செய்ய வேண்டும், இந்த விவரங்களை இடிசி விவரங்களை எவற்றில் எல்லாம் குறிக்க வேண்டும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இடிசி என்றால் எலெக்ஷன் டியூட்டி சர்டிபிகேட், அதாவது தேர்தல் பணியில் இருக்கக்கூடிய அலுவலர்கள், அவங்க பிஓவா இருக்கலாம், P1 இருக்கலாம், P2 இருக்கலாம், P3 இருக்கலாம், அல்லது காவலரா இருக்கலாம். அவர்களுக்கு தேர்தல் அலுவலரால் வழங்கக்கூடிய சர்டிபிகேட் தான் இந்த இடிசி என்று சொல்லக்கூடிய எலெக்ஷன் டியூட்டி சர்டிபிகேட். அது இந்த மாதிரி தான் இருக்கும். அதுல அந்த தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்களுடைய பெயர், சட்டமன்ற தொகுதியினுடைய பெயர், பாராளுமன்ற தொகுதியினுடைய பெயர், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர், எபிக் நம்பர் இதெல்லாமே இருக்கும். இதை பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அன்னைக்கு இதை கண்டிப்பா அந்த தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்கள் கையில வச்சுக்கணும். இதை வச்சுதான் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பணிபுரியக்கூடிய வாக்குச்சாவடியிலேயே உங்களுடைய வாக்கினை இவிஎம்ல செலுத்தி கொள்ளலாம். இது கூட அடிஷனலா ஒரு போட்டோ ஒன்று கொண்டு போய்க்கோங்க. நெக்ஸ்ட் P1 அவர்களுடைய பணி என்ன? இப்ப இடிசி வச்சுக்கிட்டு ஒரு பணியாளர் வர்றாரு, தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய ஒரு அலுவலர் வர்றாரு. அவர்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த இடிசியை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மார்க்கெட் காப்பியில, அதாவது அந்த வாக்குச்சாவடியில இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை மொத்த 804. இந்த வாக்குச்சாவடியில பாத்தீங்கன்னா மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 804 தான். அந்த இடிசி கொண்டு வர்றவருக்கு கண்டிப்பா அங்க ஓட்டு இருக்காது. அவருக்கு வேற ஒரு போலிங் ஸ்டேஷன்ல தான் ஓட்டு இருக்கும். ஆனா அவர் பாத்தீங்கன்னா ஒரே சட்டமன்ற தொகுதியோ அல்லது ஒரே பாராளுமன்ற தொகுதிக்குள்ளேயோ தான் இருப்பாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த 804க்கு அப்புறமா லாஸ்டா 805 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அவருடைய பெயர் எழுதிட்டு இடிசி அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட் அந்த இடிசி சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போலிங் ஆஃபீஸர் 2 என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப PO1 போலிங் ஆஃபீஸர் 1 பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துட்டாரு. அந்த சீரியல் நம்பரை நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ அதை நம்ம 17 இயர் ரிஜிஸ்டர்ல என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த சீரியல் நம்பர், இந்த இடத்துல சீரியல் நம்பர் நீங்க வழக்கமா போட வேண்டியது. அதாவது இங்க பாத்தீங்கன்னா 804 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு 700 வாக்காளர்கள் தான் வாக்களிச்சிருப்பாங்கன்னு சொன்னா நீங்க 701 தான் இங்க போடுவீங்க. அதை எழுதிக்கோங்க 701. இந்த இடத்துல சீரியல் நம்பர் பாத்தீங்கன்னா போலிங் ஆபீசர் 1 அந்த இடிசி வாக்காளருக்கு கொடுத்த சீரியல் நம்பரை எழுதிக்கோங்க. 805 கொடுத்திருந்தாருன்னா அந்த 805 இங்க எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடிசி கொண்டு வரக்கூடிய வாக்காளருக்குன்னு சொல்லி ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். அது பாத்தீங்கன்னா இடிசி சர்டிபிகேட்ல கொடுத்திருப்பாங்க. அந்த சீரியல் நம்பர் 436னா அந்த சீரியல் நம்பரை இங்க எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பார்ட் நம்பரை இங்க எழுதிக்கோங்க. சோ பார்ட் நம்பரை பார்த்து இங்க எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த இடிசி வாக்காளருடைய சட்டமன்ற தொகுதிக்கான எண்ணையும் சட்டமன்ற தொகுதியையும் எழுதிட்டு அவர்கிட்ட சைன் வாங்கிட்டு இடிசி அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர் ஆஃப் த லாஸ்ட் என்ட்ரி இன் 17 இயர் ரிஜிஸ்டர் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன 701னா 701 அந்த மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 17 இயர் ரிஜிஸ்டர் கீழே பாத்தீங்கன்னா இடிசி அப்படின்னு சொல்லி போட்டு இந்த சீரியல் நம்பரை எழுதிருங்க. நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 805 எழுதிட்டு அந்த போலிங் ஸ்டேஷனுடைய டீடைல்ஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த போலிங் ஆபீசருடைய ஆக்சுவல் ஒரிஜினல் சீரியல் நம்பரையும் பார்ட் நம்பரையும் அவருடைய சட்டமன்ற தொகுதியினுடைய பெயரையும் நம்பரையும் எழுதிக்கோங்க. இது போலிங் ஆபீசர் 2 இடிசி கொண்டு வரவங்களுக்கு செய்ய வேண்டியது. நெக்ஸ்ட் பிரசிடிங் ஆபீசர் இந்த இடிசி விவரங்களை எங்க பதிவு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17C ரிஜிஸ்டர்ல பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். சோ இங்க பாத்துக்கோங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இடிசி விவரங்கள் இது 17C ரிஜிஸ்டர். இந்த இடத்துல இடிசி விவரங்களை நம்ம பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அந்த போலிங் ஸ்டேஷன்ல மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை இங்க எழுத வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 804னா இங்க 804 அப்படின்னு சொல்லி எழுதணும். பிளஸ் பாத்தீங்கன்னா எத்தனை இடிசி, ஒரு இடிசி இருந்தாங்கன்னா 1ன்னு போட்டு இடிசி அப்படின்னு சொல்லி போட்டு மொத்தம் 805 அப்படின்னு சொல்லி எழுத வேண்டியதாக இருக்கும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த வாக்காளர்கள் 804, ஒரு இடிசி 805 சீரியல் நம்பர் P1 கொடுத்திருக்காரு. சோ அந்த விவரங்களை இங்க எழுதணும். சோ அப்ப 804 பிளஸ் 1 805 அப்படின்னு சொல்லி. சோ 17 இயர் ரிஜிஸ்டர்ல அங்க பாத்தீங்கன்னா 700 பேர் தான் வாக்களிச்சிருப்பாங்க. அந்த 700 பிளஸ் 1 701 இந்த மாதிரி நம்ம எழுத வேண்டியதாக இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன்.